Hello friends, welcome to AshBi Channel. இன்னைக்கு AshBi Channelல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதாவது நம்ம வீட்லயே saffron gel எப்படி prepare பண்றதுங்கறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு gel மேக்கிங் தான். இத வந்து நம்ம டே டைம் க்ரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டைம் ஸ்லீப்பிங் மாஸ்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க இது எப்படி prepare பண்றதுங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த saffron gel prepare பண்றதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கங்க. அதுல 5 ல இருந்து 6 குங்குமப்பூ சேர்த்துக்கங்க. குங்குமப்பூ சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ரோஸ் வாட்டர் கலந்துக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் கலந்துக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக ஸ்டீம் டிஸ்டில்டு ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ் வாட்டர் கலந்ததுக்கப்புறமா அதில் சின்னதாக எல்லோயிஷ் டிண்ட் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், குங்குமப்பூ வந்து ரோஸ் வாட்டரோட நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கலரே மாறி இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்க வேண்டாம். ஸோ எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஃப்ராக்ரன்ஸ் எந்த ஒரு பர்ஃப்யூம்ஸோ ஆட் பண்ணாத ஒரு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அர்பன் பொட்டானிக்ஸ் ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கேன். இதோடைய அமேசான் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆலோவேரா ஜெல் கூட சாஃப்ரான் இன்ஃப்யூஸ்டாக இருக்கிற ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே எல்லாத்தையும் நீங்கள் கொட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் ஒரே இதாக சேர்த்துட்டோன்னா அப்புறம் வாட்டரியாக மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அதை விப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். நான் 2 ட்ராப்ஸ் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருந்தால் மட்டும் விட்டமின் இ கேப்சியூல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ ஆலிவ் எண்ணெயோ இப்படி உங்கள் ஸ்கின்க்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஏதாவது ஆயில் சும்மா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணினா போதும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டிலையே தயார் பண்ணினா சாஃப்ரான் ஜெல் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டே டைம்லையும் யூஸ் பண்ணலாம் அண்ட் நைட் டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம்னா கற்றாழையில் வந்து ஸ்கின் காமிங் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் வெயில்னால் வரக்கூடிய எரிச்சலை போக்குறதுக்கான அந்த ஸ்கின் இன்ஃப்ளமேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூவில் பார்த்தோம்னா ஸ்கின் இல்லுமினேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்கின்னை நேச்சுரலாக க்ளோவிங்காக அதோடைய கம்ப்ளெக்ஷனையும் பூஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாஃப்ரானில் இருக்குது. ரோஸ் வாட்டர், அதில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோஜன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் ஏக்னே பிம்பிள் வரதையும் ப்ரிவெண்ட் பண்ணும். நான் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ நமக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான ஃபீல் கிடைக்கும். அண்ட் இது போக அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரிங்கிள் ஃபார்மேஷனையுமே அது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி AshBi சேனலில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலையே சாஃப்ரான் க்ளோயிங் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் AshBi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.